குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. சிறப்புன்ற வார்த்தையை தூக்கிடணும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் நம்முடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ் வந்து ரொம்ப டஃபஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது இங்கிலீஷும் ஓரளவு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் செட்டை பார்க்க முடியுமான்றத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. 12th தமிழ் பெட்டர், இங்கிலீஷ் வெரி வெரி மோசம். 12th நம்முடைய 11th 12th அதே மாதிரி மிங்கிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். ஆன்சர் கீயை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 130க்குள்ள ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான A to Z ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 130 இல்லை 140க்குள்ளே வந்து 1 மார்க்கான ஃபுல் ஆன்சர் கீ வந்து வந்துடும். A and B டைப் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறது இதுவே வந்து லாஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷுக்கு ஒருவேளை அதுவுமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் ஆங்கில பொதுத் தேர்வை எப்படி எழுதுனீங்க? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். கிராமர் பார்ட்லாம் எப்படிப்பா இருந்துச்சு? டீட்டெயில்ஸு, மேக்கிங் நோட்ஸு, ஸ்பாட் த எரர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கணும். இதுவும் கஷ்டமாக கேட்டுட்டு தான் இருக்கானுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை வந்து காலி பண்ண போதோ அப்படின்ற மாதிரி, இந்த எக்ஸாம் இன்னும் எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்க போகுதோன்ற மாதிரி தான் நிலைமை போயிட்டுருக்கு. ஏன்னா சிலபஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் மாற்ற போகிறதா நியூஸஸ் வந்திருக்கு. அப்படி ஒரு வேளை சிலபஸ் வந்து மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இது பண்ணியிருக்கிறாங்களான்றதும் நமக்கு தெரியல. மேபி கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டெப் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா இல்லை டஃப்பாக எக்ஸாம் வந்து இருந்துச்சா அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130க்குள்ளே வந்துடும். திரும்ப 2 முறை சொல்கிறீங்களே அப்புறம் 3 முறை சொல்கிறீங்களே அப்படின்ச்சு சில பேர் ஆன்சர் கீயை ஸ்டார்டிங்கில் பதற்றத்தில் பார்ப்பீங்க, இல்லை அப்படின்னா வெளியே ஓடிடுவீங்க, ஆனால் கருத்தை ஃபுல்லாக கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஃபிசிக்ஸ் நினைக்கிறேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. 11th ஃபிசிக்ஸ், 11th அக்கௌண்டன்சியா? ஆமாம், அதுக்கான வேலைகளை நம்ம இறங்கலாம். ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுநாளே அடுத்த செகண்டே அடுத்த எக்ஸாமுக்கான வேலைகளை நம்ம இறங்கிடணும். ஓகேங்களா? இதுதான் நம்முடைய ஒற்றை குறிக்கோளாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை நல்லபடியாக ரொம்பவே அழகாக சிறப்பாக வந்து எழுதுங்க மாணவ செல்வங்களே. ஸோ எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் அடுத்ததான் நடைபெற எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு ஒன்றா வரப்போகுது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ், 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் கீயை நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதையுமே வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம்.